very good morning and welcome to SRM Institutes for Medical Science வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு பிரபல எண்டோக்ரைனாலஜிஸ்ட் டாக்டர் சிவபிரகாஷ் அவர்கள். வெல்கம் டாக்டர். டாக்டர், இன்றைக்கி வந்து வேர்ல்டு தைராய்டு டே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ தைராய்டு அப்படின்றது வந்து என்ன, இந்த டே எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா டாக்டர்? இல்லை, ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நமக்கு வந்து தைராய்டை பற்றி விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. ஓகே டாக்டர். தைராய்டுங்கிற ஹார்மோன் வந்து நம்ம இந்த மூச்சுக்குள்ளாக இருக்குது, ட்ரக்கியான்னு சொல்லுவோம். ஓகே. அதுக்கு சைடாக 2 லோப் சொல்லுவோம், 2 பகுதியாக இருக்குது. ஓகே. இதை நம்ம தைராய்டு கிளாண்டுன்னு சொல்கிறோம். ஓகே. இதோட முக்கியமான வேலை என்னென்னா பல உறுப்புகளை இது வந்து இயக்கும். ஓகே. இப்போ நீங்கள் மூளை எடுத்துக்கிட்டிங்கன்னா மூளைக்கு அவசியமான ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன். ஓகே. ஏன்னா இது குறைபாடு இருக்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஜாஸ்தியாக தூங்குவாங்க. எனக்கு ரொம்ப தூங்கிட்டே இருக்கேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, லெத்தார்ஜிக். ஸோ அவங்களுடைய டெய்லி அவங்க பண்ணுற வேலைகள், வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பார்த்தா டயர்ட்னஸ் கிடைக்கும். எனக்கு எப்போவுமே ஒரு சோர்வாக இருக்குன்னு. இது ஏன் வருதுன்னா மூளை பாதிக்கப்பட்டதுனால. ஓகே. இன்னும் ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா இதனால் மூச்சு கூட பாதிக்கப்படலாம், தைராய்டு கம்மியாக இருந்தால். ஏன்னா மூளையிலேருந்து தான் நம்ம நார்மலாக மூச்சு விடுறதுக்கான சிக்னல் போகுது. எஸ். ஸோ அது கம்மியானாலும் மூச்சு விடுறது கூட கஷ்டப்படுவாங்க. ஓகே. இதை தவிர எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலான வளர்ச்சி, இப்போ நீங்கள் கர்ப்பப்பையில் கருவில் இருந்து முதல் குழந்தையாக இருக்கிற கொஞ்சம் இனிஷியல் 5 years அப்போ கூட உங்களுக்கு வந்து அதோட வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோன். ஓகே. ஸோ தைராய்டுன்றது ஒரு கிளாண்டா டாக்டர்? கிளாண்ட். ஓகே. ஸோ அது வந்து அதிகமாக வளர்றது தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி? வளர்கிறதுக்கு முக்கியமானது. மெயினாக வந்து நீங்கள் குழந்தைகள் எடுத்தீங்கன்னா அது குழந்தைகளுக்கு வளர்ச்சிக்காக தேவைப்படுகிற முக்கியமான ஹார்மோன். ஓகே. முக்கியமான ஹார்மோன். இன்னொரு பகுதி எடுத்துட்டிங்கன்னா மசிலுக்கும் தேவைப்படுகிற ஹார்மோன். அதனால் இது கம்மியாக இருக்கிறவங்களுக்கு என்னங்கன்னா நார்மலாக வேலை பார்க்குறப்ப இல்லை மாடிப்படி ஏறுகிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு மசில் வீக்னஸ். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் மாதிரி வரும். ஓகே. ஸோ மசிலையும் அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி போனுக்கும் தேவையான ஒரு ஹார்மோன், அதோட வளர்ச்சிக்கும் தேவையான ஒரு ஹார்மோன். அதே மாதிரி ஸ்கின் எடுத்துட்டிங்கன்னா அது நார்மலாக அந்த ஸ்கின்னுடைய ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ஹார்மோன். ஓகே. ஸோ அதனால் இப்போ குறைபாடு இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஓகே. ஏன்னா அந்த ஸ்கின் வந்து பிளட் ஃப்ளோ எல்லாம் கம்மியாக இருக்கிறனால ஸ்கின் ட்ரையாக இருக்கும். இதை தவிர எடுத்துட்டிங்கன்னா பிளட்டில் கூட அது வந்து ஆக்ட் ஆகும். பிளட்டில் வந்து நார்மலாக ரத்தம் உறைவதற்கு பிளட் கிளாட்டிங் சொல்லுவோம், அதுக்கு தேவையான ஒரு ஹார்மோன். ஓகே. ஸோ எல்லா வகையிலையும் பல உறுப்புகளை டெய்லி பேசிஸில் நமக்கு வந்து தேவையான ஒரு ஹார்மோன். அது குறைபாடு இருந்ததுன்னா இதில் ஒவ்வொன்றும் பாதிக்கப்படலாம். மெயினாக நீங்கள் லேடிஸ்ட்டை எடுத்துட்டிங்கன்னா இது ஹார்மோன் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு கன்சீவரில் ப்ராப்ளம் வரலாம், பீரியட்ஸில் ப்ராப்ளம் வரலாம், பல வகை இந்த மாதிரி லேடிஸ்க்கும் தைராய்டு வைஸாக வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி டே வந்து தைராய்டு டே அப்படின்றதுனால நம்ம தைராய்டை பற்றி நிறைய பேசலாம் டாக்டர். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியின் முதல் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். கண்டிப்பாக. ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? குட் மார்னிங். எங்கேருந்து பேசுகிறீங்க? அடையார்லேருந்து ஜோதிலட்சுமி பேசுகிறேன். டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க ஜோதிலட்சுமி. சார் குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்கள். எனக்கு வந்து ஒரு 8 years-ஆக தைராய்டு இருக்கு. சரி. இப்போ கூட 2 months முன்னாடி எடுத்தேன், செக்அப் எடுத்தேன், நார்மலா இருக்கு, இருக்கிற மில்லிகிராமே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி. 50 mg போட்டுட்டு இருக்கேன். சரி. எனக்கு 2 சைல்டு இருக்கு. ஓகே. இப்பதான் டெலிவரி ஆகி 1.5 years ஆகுது, செகண்ட் பேபி. ஓகே. ஆனா எனக்கு ரொம்ப டயர்ட்னஸ் தான் இருக்கு சார். காலையில எழுந்துக்கவே முடியல, பயங்கர தூக்கம் காலையில தான் வருது. பேபி வேற 12 o'clock மேலதான் படுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் படுத்துட்டு எழுந்துக்க என்னால முடியவே மாட்டேங்குது. ரொம்ப யாரும் அடிச்சு போட்ட மாதிரி தூங்க வேண்டியதா இருக்கு. அப்படியே கஷ்டப்பட்டு இருந்து எந்த வேலையும் என்னால ஆக்டிவா செய்யவே முடியல. நம்ம இப்படிதான் இருப்போமோ, ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி ஃபீல் பண்ண வேண்டியதா இருக்கு. ஹேர் ஃபால் பயங்கரமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதுக்கு நார்மலா இருக்குன்னு தான் சொல்றாங்க, அப்புறம் ஏன் இந்த டயர்ட்னஸ் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கு எதனா தீர்வு சொல்லுங்க சார். இல்லை, நீங்கள் உங்களுக்கு தைராய்டுங்கிற கன்ஃபார்ம்டு தானே டயக்னோசிஸ்? கன்ஃபார்ம் தான் சார். ஓகே. உங்கள் யூஸ்வலாக உங்கள் பாடி வெயிட் எவ்வளோ இருக்கும்? நீங்கள் எப்படி லீனாக இருப்பீங்களா இல்லை வெயிட்டாக இருப்பீங்களா இல்லை ஜாஸ்தியாக இருப்பீங்களா வெயிட்டு? பிஃபோர் மேரேஜ் 42 இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 59 இருக்கேன். ஓகே. ஹைட் பார்த்தீங்கன்னா 59.7 என்னவோ. 59.7 5 feet இருப்பீங்களா? அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருப்பீங்கன்னா 59.7 வராது. எத்தனை இன்ச்சஸ்? சரியா 5 feet சம்திங் மேலே தான் இருக்கும் சார். ஓகே. 59 நினைக்கிறேன், ஐ திங்க். ஓகே, ரைட். சரி, இப்போ நீங்கள் கடைசி எப்போ தைராய்டுக்கு டெஸ்ட் எடுத்தீங்க? ஒரு 3 months முன்னாடி சார். அதோடைய வேல்யூ தெரியுமா? அந்த டிஎஸ்ஹெச்னு சொல்லுவோம். எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, நான் ரிப்போர்ட் இப்போ மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ முதல்ல பாருங்கள், நீங்கள் இது இப்போ உங்களுக்கு டயர்ட்னஸ், தூக்கமின்மை, ரொம்ப நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஸ்லீப்பில் அஃபெக்ட் ஆகிருக்கேன்னு சொல்கிறீங்க.
இந்த மாதிரி ப்ராப்ளமுக்கு வந்து தைராய்டு ஒரு காரணம், ஆனால் பலதரப்பு நிறைய காரணம் இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தைராய்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 50 மைக்ரோகிராம்னு தேவைப்படுது. ரிப்போர்ட்டை பார்த்தா நம்ம கரெக்டாக தெரியும், நேரில் பார்த்தா தான் தெரியும். பட் உங்களுக்கு தைராய்டு கம்மியாக இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஸ்வலாக ஒரு அடல்ட்டுக்கு உங்களோட வெயிட் எல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு 75 to 100 மைக்ரோகிராம் தேவைப்படலாம். யூஸ்வலாக அடல்ட்டுக்கு வந்து 100 மைக்ரோகிராம் தேவைப்படும். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற மாத்திரை அளவு கம்மியாக இருக்கலாம். ரெண்டாவது எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எப்படி மாத்திரை எடுக்கிறீங்கன்னு முக்கியமான ஒரு விஷயம். இதில் நிறைய பேர் தப்பாக எடுக்கிறாங்க. காலையில் எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் உடனே மாத்திரையை போட்டுடணும். ப்ரஷ் பண்ண வேலை 1 or 2 கிளாஸ் ஆஃப் வாட்டரில் நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆவரேஜாக 1 hour கேப்புக்கு அப்புறம் நீங்கள் டேப்லெட் வேறு உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. பாலோ, டீயோ, காஃபியோ எதுனாலும் நம்ம லிக்விட் டயட்டோ சாலிட் டயட்டோ எதுனாலும் மாத்திரை போட்டு 1 hour கழிச்சு எடுத்துக்கிறது பெட்டர். பட் அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ் கேப் ரொம்ப முக்கியம். மூணாவது, நீங்கள் டெய்லி எடுக்கிறீங்களாங்கிறத நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் ஒரு சில நாள் விட்டீங்கன்னா கூட காம்ப்ளைண்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஒரு 2 monthsல ஒரு 5 நாள் இல்லை 10 நாள் விட்டீங்கன்னா கூட அளவு கம்மியாக வரலாம். ஸோ கம்மியாகவே இருந்துக்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் தைராய்டு கம்மியாக இருக்கிறனால இந்த மாதிரி வரலாம். ஃபோர்த்து வந்து நீங்கள் வந்து வேறு எதுவும் மெடிகேஷன்ஸ் காலையில் எடுக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில டைம் சத்து மாத்திரை எடுக்கிறப்ப தைராய்டு மாத்திரை தைராய்டு ஹார்மோன் அளவு நார்மலாக பிளட்டுக்கு வராது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் செக் பண்ணிவிட்டு அந்த டிஎஸ்ஹெச்சும் பாருங்கள். டிஎஸ்ஹெச் உங்கள் ரேஞ்ச் 0.5 to 3 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தைராய்டு ஹார்மோனால் இந்த பிரச்சனை கிடையாது. பட் உங்களுக்கு டிஎஸ்ஹெச் ஒரு 5க்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற ப்ராப்ளம் தைராய்டு ஹார்மோன் கம்மியாக இருக்கிறனாலே வரலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? குன்றத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார். என் பேர் ராணி. டாக்டர் கிட்ட உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க ராணி. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் எனக்கு தைராய்டு வந்து 7 இயர்ஸாக இருக்கு. சரி. நான் வந்து 100 mg தினமும் காலையில மார்னிங் எழுந்திரிச்ச உடனே எடுத்துக்கிறேன். சரி. இருந்தாலும் வெயிட் கெயின் ஆகுது, லாஸ் ஆகுது, முடி உதிருது, irregular periodsஆவே இருக்கு. என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, உங்கள் பாடி வெயிட், உங்கள் ஏஜ் என்னம்மா? ஏஜ் வந்து 36 ஆகுது சார். 36. பாடி வெயிட் எவ்வளோ இருக்கும்? 65 வந்து 70க்குள்ளே ஏறிதே இருக்குது சார். ஓகே, ஹைட் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியுமா? 149 சென்டிமீட்டர் சார். 149. ஆமாம் சார். ஓகே, ஸோ நீங்கள் வெயிட் க்ளோஸ் டு 70 சொல்கிறீங்க, 69, 65 சொல்கிறீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பொதுவாக ஜனங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்னா வெயிட் போட்டுச்சுனாலே தைராய்டு ஹார்மோன் கம்மின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. தைராய்டு ஹார்மோன் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வெயிட் போடும். பட் யூஸ்வலாக ஒரு 5 kgs தாண்டி வராது. ஏன்னா தைராய்டு ஹார்மோன் உடம்புல கம்மியாக இருக்கிறப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் நீர் சத்து வந்து தசையில் ஏறிக்கும். மேக்ஸிமம் ஒரு 3 to 5 kg தான். அதுக்கு மேலே வர்ற வெயிட் வந்து தைராய்டுக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது. ஸோ அதனால் எல்லா வெயிட் கெயினும் இல்லை, நான் குண்டாக இருக்கிறேன், எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் நீங்கள் தயவு செஞ்சு அசியூம் பண்ணிக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய ஹைட்டு நீங்கள் வந்து 149 சொல்கிறீங்க, வெயிட் 70ங்கிறீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 20 to 25 கிலோ எக்ஸஸாக இருக்கிறீங்க. ஸோ மிச்ச ப்ராப்ளம் அதாவது உங்களுக்கு சுகருக்கு வீட்டில் யாருக்கும் சுகர் இருக்கா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கான்னு பாருங்கள். செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வாக்கிங் போகிறோமான்னு பாருங்கள். உங்கள் உணவு பழக்கத்தை பாருங்கள். நிறைய டைம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு ஜங்க் ஃபுட்ஸ், கேலரி கண்டென்ட் ஜாஸ்தி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே உடற்பயிற்சி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வெயிட் கூட தான் செய்யும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார், நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க சார். உங்கள் சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. சார் வணக்கங்க சார். சொல்லுங்கம்மா. சார் என் பொண்ணு 21 வயசு ஆகுதுங்க சார். சரி. அவளுக்கு ஒரு 4 இயர்ஸ்ல ஒரு ஃபீவர் வந்துச்சுங்க சார். அதுலேருந்தே வெயிட் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சுங்க சார். எந்த ஏஜ்ல? 4 இயர்ஸ்ல. 4 years. ஆமாங்க சார். ஓகே. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் எல்லாம் செக் பண்ணாங்க சார். T4 T3 அந்த இதெல்லாம் பண்ணோம், ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டாங்க. மறுபடியும் ஒரு 4 years முன்னாடி மதுரையில டாக்டர் கண்ணன் சொல்லி எண்டோக்ராலஜிஸ்ட போனா அவரும் நார்மல் ஒபிசிட்டி தான் அப்படிங்கிறாருங்க சார். ஓகே. ஆனா பேக்கரி ஐட்டம் இந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க சார். அவர் நார்மல் ஃபுட்டு தான். ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாப்பிட்ற அளவு கம்மியா தாங்க சார் இருக்குது. சுகர் இல்லை, ஆனா அனிமியா வந்து கொஞ்சம் லைட்டா இருக்குங்க சார். அவளுக்கு 9.5 தான் பிளட் இருக்குங்க சார். அந்த இது மற்றபடி வெயிட்டே குறைய மாட்டேங்கிறாங்க சார். ஏறின வெயிட் குறையவே மாட்டேங்கிறாங்க. நல்ல ஹைட் இருக்கிறாங்க. ஹைட் எவ்வளோ இருப்பாங்க? ஹைட்டு 1.65 இருப்பாங்க சார். வெயிட் எவ்வளோ இருக்கிறாங்க? வெயிட் 120 இருக்காங்க சார். ஓகே, சரி. நீங்கள் வந்து தைராய்டு நார்மல்னு சொல்கிறீங்க. இப்போ ஏஜ் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? 21 சார். ஓகே. நீங்கள் சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா
தைராய்டு ப்ராப்ளம் நீங்கள் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணதில்ல, இதுக்கு முன்னாடி எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டில் கேட்டதுக்கு நார்மல்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்க. ஸோ அதான் நான் இப்போ இதுக்கு முன்னாடி கேட்ட நேருக்குள்ள அதே பதிலாக சொல்ல விரும்புகிறேன். 120 kg இருக்குங்கிறீங்க, 165 சென்டிமீட்டர் ஹைட்னா இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அதுபடி பார்த்தீங்கன்னா பிஎம்ஏ கண்டிப்பாக 40 கிட்ட வரும். அதான் நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்னு ஒரு கால்குலேஷன் பண்ணுவோம், அது பேர் தான் பாடி மாஸ் இண்டெக்ட். ஸோ அப்படி இருக்கு இது வந்து உங்கள் பொண்ணுக்கு இருக்கிற ப்ராப்ளம் மார்பிட் ஒபிசிட்டி. மார்பிட் ஒபிசிட்டினா ஒரு டேஞ்சரஸான ஃபேட்டான லெவல். இதுக்கு நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்னா நீங்கள் டயட்டெல்லாம் வந்து நம்ம அப்படி சாப்பிடல அப்படி இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு நல்ல டயட்டிஷியனை பார்த்து ஒரு கேலரியை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் பொண்ணுக்கு எடுத்துட்டிங்கன்னா வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறனால 1200 கிலோ கேலரி டயட். ஏன்னா அந்த நெகட்டிவ் பேலன்ஸில் போனீங்கன்னா தான் கொஞ்சமாவது பாடி வெயிட் லூஸ் ஆகும். ரெண்டாவது எக்ஸசைஸ். ஆவரேஜாக சொல்லுவோம் 30 minutes per day அப்படின்னு சொல்லுவோம். பட் உங்கள் பொண்ணுக்கு இருக்கிற வெயிட்டுக்கு இன்னும் நீங்கள் எக்ஸசைஸை ஜாஸ்தியாக நீங்கள் கூட்ட வேண்டியது இருக்கும், ஒரு 1 hour கூட கூட்ட வேண்டியது இருக்கும். இது வந்து கன்சர்வேட்டிவ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் டயட். இதை வச்சே நம்ம நிறைய ட்ரை பண்ணலாம். ஏன்னா மருந்துகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். பொதுவாக மார்க்கெட்டில் பல ப்ராடக்ட் நம்ம பார்க்குறோம், பட் அது எல்லாமே எதுக்குமே வந்து பெனிஃபிட் இருக்காங்கிறத விட சைடு எஃபெக்ட் எவ்வளோ இருக்குங்கிறத நமக்கு முக்கியமான பிரச்சனை. ஸோ உங்கள் பொண்ணுக்கு இருக்கிற ப்ராப்ளம் மார்பிட் ஒபிசிட்டி. ஃபஸ்ட்டு டயட்டையும் எக்ஸசைஸ் நீங்கள் வந்து ரொம்ப இன்டென்ஸாக பார்க்கணும். ஏன்னா வெயிட் இன்னும் கூட தான் செய்யுமே தவிர நீங்கள் மோட்டிவேட்டட் இல்லைன்னா வெயிட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து இல்லை நாங்கள் ரொம்ப இன்டென்ஸாக பார்த்துட்டோம் அப்படின்னீங்கன்னா 6 months to 1 year நீங்கள் இன்டென்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் உங்களுக்கு முடியலைன்னா நம்ம வந்து பேரியாட்ரிக் சர்ஜரின்னு சொல்லுவோம். குடல் சுருக்கம் ஒரு போர்ஷன் ஆஃப் அந்த குடலை வந்து நம்ம வந்து எடுத்துருவாங்க. அதுக்கு நல்ல ரிசல்ட் வரும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சார், நாங்க திருப்பூர்லேருந்து விசாலாட்சின்னு பேசுறேங்க சார். டாக்டர் கிட்ட உங்கள் டவுட்னு கேளுங்கம்மா. ஓகேங்க சார். சொல்லுங்கள். ஹலோ டாக்டர், வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கள். சார், எனக்கு கடந்த 1 year வந்து எனக்கு வந்து தைராய்டு வந்து ஹைப்பர் தைராய்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். ஏஜ் என்ன? ஏஜ் வந்து 38ங்க சார். வெயிட் வந்து 160 cm ஹைட்டுங்க சார். வெயிட் வந்து 80 kg இருக்குங்க சார். வெயிட் 80 kg, ஹைட் 160 160 சார். எனக்கு லாஸ்ட் 1 year ரொம்ப டயர்டா இருந்ததுன்னு செக் பண்ணேங்க சார். டிஎஸ்ஹெச்சோட அளவு வந்து 0.001 இருந்ததுங்க சார். ஓகே. அதனால வந்து ஹைப்பர் தைராய்டுன்னு சொல்லிட்டு இந்த கார்பிமசோல் டேப்லெட்ஸ் வந்து 10 grams கொடுக்க ஆரம்பிச்சேங்க சார். அதோட வந்து சிப்லார் எலிய 21 எடுத்துக்க ஆரம்பிச்சேங்க சார். ஓகே. இப்போ எனக்கு வந்து ஒரு நவம்பர்ல இருந்துங்க சார் அடுத்த பேபிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு 30 years பேபி இருக்காங்க சார். செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணும்போதுங்க சார் பிடியூன்னு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க சார். ஓகே. அப்போ வந்து ஃப்ரீ T3யோட லெவல் பாத்தீங்கன்னா 5.15, ஃப்ரீ T4 வந்து 1.66, டிஎஸ்ஹெச் வந்து எப்பொழுதும் போல அந்த 0.001 தாங்க சார் இருந்ததுங்க சார். ஓகே. பேபி வந்து செலோபியன் டியூப்ல ஃபார்ம் ஆகி 2 months வந்து உள்ளாரே இதாயிட்டுங்க சார். அப்புறம் நாங்க லாப்ராஸ்கோபி பண்ணி இது பண்ணியாச்சுங்க சார். இப்போ வந்து T4 வந்து 11.41 இருக்கு சார். ஃப்ரீ இல்லைங்க சார். வெறுமே T4 வந்து 11.41, T3 வந்து 1.58 இருக்குங்க சார். டிஎஸ்ஹெச் எப்பொழுதும் போல 0.001 தாங்க சார் இருக்குங்க சார் இப்பயும். ஓகே. இப்ப டாக்டர் வந்து அந்த ஆலமில்லா தொடர்பு போகும்போது இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, நீங்க இதுக்காக எதுவும் டேப்லெட்லாம் எடுத்துக்க வேணாம்னு சொல்றாங்க சார். பட் அந்த டிஎஸ்ஹெச்சோட லெவல் வந்து இன்க்ரீஸே ஆகலைங்க சார். ஸோ இப்போ எனக்கு என்ன டவுட்னாங்க சார், எனக்கு வந்து இந்த பேபி வந்து ஃபெலோபியன் டியூப்ல ஃபார்ம் ஆனதுக்கு கூட இந்த டிஎஸ்ஹெச்சோட அளவு கம்மியானதுனால தான் அது ஒரு ரீசன் தெரிஞ்சுங்க சார். இதுக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் வந்து டேப்லெட் எடுக்கணுமாங்க சார் நான்? ஓகே. இந்த செகண்ட் சைல்டு கன்சீவ் ஆனதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லை கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கொஞ்சம் ப்ரிப்பேரா தாங்க சார் இருந்தாங்க சார். டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்க கன்சீவ் ஆகிறதுக்கு 1 month முன்னாடியே டிடியூ டேப்லெட் வந்து நாங்க போட ஆரம்பிச்சிட்டேங்க சார். ஓகே. ஸோ நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து டிஎஸ்ஹெச் வந்து <0.001 வந்திருக்குன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஓகே. உங்களுக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது? உங்களுக்கு வெயிட் லாஸ் இருந்ததா? சில புக்ஸ்ல படிக்கும்போது சார் ஹைப்பர் தைராய்டுக்குள்ள சிம்டம்ஸ் இருக்குங்க சார். ஹைப்போகோ சிம்டம்ஸ் இருக்கு. டயர்னஸ், முடி கொட்டுறது, மோஷன் ப்ராப்ளம், டயர்னஸ், ஒரு மாதிரி விரக்தியா இருக்கிறது, கொஞ்சம் டயர்னஸ், மேக்ஸிமம் கையெல்லாம் கொஞ்சம் நடுங்கும். உங்கள்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் படபடப்பாவே இருக்குதுங்க சார். ஓகே. இதுதான் சொல்லி எனக்கு வந்து இந்த ஹார்டிமசோல டேப்லெட் வந்து கொடுக்க நியோ மெர்கசோல்னு சொல்லிட்டுங்க சார். ஓகே. இதை வந்து கொடுத்துட்டாங்க சார். அது அந்த டேப்லெட் சாப்பிடாம வெயிட் வந்து கிராஜுவலா வந்து குறைஞ்சிட்டு 72 வந்துட்டேன் நான். ஓகே. அப்ப வந்து இந்த பிடியூ எடுத்ததுக்கு அப்புறம் வெயிட் ஜாஸ்தி ஆயிடுங்க சார். இப்போ இந்த பேபி இதானதுனால இப்ப செகண்ட் பேபி வந்து நாங்க ட்ரை பண்ணும்போது இந்த டிஎஸ்ஹெச்னால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமாங்க சார்? டேப்லெட் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க சார். நாங்க கேஎம்சிஹெச் போய் பார்க்கும்போது வேணான்னு சொல்லிட்டாங்க சார். டேப்லெட் வேண்டாம் எதுவும் அப்படின்ட்டாங்க சார். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஹைப்பர் தைராய்டிசம், தைராய்டு ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணான்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா
இது வந்து உண்மையிலே ஹைப்பர் தைராய்டிசம்ங்கிறதுக்கு நீங்கள் மாத்திரை இப்போ எடுத்துட்டு இருக்கீங்களா இல்லையா? சார் இப்போ 2 months நான் எடுக்கிறது இல்லைங்க சார். எடுக்கல. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா தைராய்டு ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்குன்னா அதுக்குள்ள அறிகுறிகள் என்னென்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் இருக்கணும். ஸோ எடை குறைவு இருக்கான்னு பாருங்கள். ரெண்டாவது படபடப்பு, ட்ரெமர்ஸ், உடம்புல நடுக்கம் இருக்காங்கிறத பாருங்கள். நீங்கள் இது எல்லாம் ஜாஸ்தியாக வேத்து கொட்டுறது, ரொம்ப டென்ஷன் ஆகிறது. அதே மாதிரி நீங்கள் நம்ம டாக்டர் எக்ஸாமின் பண்ணி பார்த்தீங்கன்னா பல்ஸ் ரேட் ஜாஸ்தி ஆகிறது. யூஸ்வலாக ஒரு 120 130 per minute மாதிரி பல்ஸ் ரேட் ஜாஸ்தியாகுது. இந்த மாதிரி இது இருந்து கழுத்தில் வீக்கம் இருந்து கண்ணு உங்களுக்கு வீங்கி இருந்ததுன்னா அது எல்லாருக்கும் வர வேண்டிய அவசியம் இல்லை. இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தைராய்டு ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டாவது என்னென்னா இப்போ நீங்கள் ரெண்டு மாதமாக டேப்லெட் எடுக்கலன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் தைராய்டு டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்க்கலாம். அதுலேயும் உங்களுக்கு TSHங்கிறது வந்து லோவாக இருந்தது, அதாவது <0.001. அந்த T4 T3 அது உற்பத்தியான ஹார்மோன் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து தைராய்டு ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இனிஷியலாக முதல் கட்டமாக டேப்லெட்டை வச்சு நீங்கள் நார்மல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நிரந்தர தீர்வு காணலாம். ஏன்னா அந்த தைராய்டுங்கிறது வந்து இப்போ கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு நம்ம பாடியிலேருந்து. ஸோ அதை எடுத்துக்கலாம். ஒன்று நீங்கள் சர்ஜரி மூலமாக எடுக்கலாம், இல்லை இப்போ நவீன சிகிச்சை முறை இருக்குது, ரேடியோ அயோடின் அப்ளேஷன் இப்போ நிறைய சென்டர்ஸில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரேடியோ அயோடின் அப்ளேஷன் பண்ணிட்டீங்கன்னா நிரந்தரமாக தைராய்டு டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். டெஸ்ட்ராய் பண்ணிட்டீங்கன்னா பட் அடுத்த ஒரு 6 months நீங்கள் கன்சீவ் ஆகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு வந்து கொடுக்குற ரேடியோ அயோடின்கிறனால 6 months கழித்து நீங்கள் வந்து அடுத்த ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் தைராய்டுக்குள்ளே மாத்திரையை போட்டுக்கிட்டே பிளான் பண்ணி கன்சீவ் ஆகிறது நல்லதில்லை. ஏன்னா தைராய்டுக்குள்ளே மாத்திரை அதை ஹார்மோனை குறைக்கிற மாத்திரைகள் ஒரு சில சமயம் என்னன்னா குழந்தையை பாதிக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், இந்த காலர் சொன்ன மாதிரி வந்து ப்ரெக்னன்சி சமயத்தில் தைராய்டு இருந்ததுன்னா, கன்சீவ் ஆகிற சமயத்தில் வந்து தைராய்டு இருந்ததுன்னா என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றத ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி. சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த ப்ரெக்னன்சி சமயத்தில் வந்து தைராய்டு இருந்ததுன்னா என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் டாக்டர்? ஓகே, ஸோ 3 பிரிச்சுக்கலாம். ஓகே, ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி, ப்ரெக்னென்சி டெலிவரிக்கு அப்புறம். ஓகே, இப்போ நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பெட்டர் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, ஏன்னா தைராய்டோடைய ஹார்மோன், அதாவது அம்மாக்கிட்ட இருந்து தாயோடைய தைராய்டு ஹார்மோன் தான் அந்த கருவில் வளர குழந்தைக்கு தேவையான ஹார்மோன். ஓகே. ஸோ அதனால் நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே எடுத்துக்கிட்டிங்கன்னா தைராய்டு காலையில் நமக்கு தைராய்டு அளவு குறைபாடு உள்ளவர்கள் எடுக்கிற மாத்திரை, அந்த தைராய்டு மாத்திரை எடுக்கிறாங்க காலையில், அது ரெகுலராக எடுக்கணும். ரெண்டாவது பிளான் பண்ணணும் ப்ரெக்னென்சியை. நம்ம டக்குன்னு ஆக்சிடென்டலாக கன்சீவ் ஆகிட்டு நம்ம ப்ராப்ளம் வரத விட பிளான் பண்ணிக்கிறது பெட்டர். பிளான் பண்ணி TSHன்னு நம்ம அந்த ஹார்மோன் ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா அது 2.5க்கு கீழே கண்டிப்பாக இருக்கணும். 2.5க்கு கீழே இருந்தால் தான் அந்த தாயோட பிளட்டில் இருக்கிற தைராய்டு ஹார்மோன் நார்மலும் எடுத்துக்கலாம். 2.5க்கு மேலே இருந்ததுன்னா தாயோட பிளட் ஹார்மோன் லெவல் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இப்படி TSH 2.5 கீழே இருந்ததுன்னா குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராது ஆரம்ப கட்டத்திலேருந்தே. இப்போ ஒருவேளை ஜாஸ்தியாக இருந்ததுன்னா குழந்தையோட மூளை வளர்ச்சி பாதிக்கப்படலாம். ஓகே, இதனாலேயே. ஆமாம். ஸோ 2.5 கீழே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ரெண்டாவது, கன்சீவ் ஆன உடனே இப்போ சப்போஸ் நீங்கள் என்ன ஆகும்னா தைராய்டு மாத்திரை அளவு நம்ம கூட்ட வேண்டியது இருக்கும். தைராய்டு கம்மியாக இருக்கிறவங்க சப்போஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் 100 எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 மைக்ரோகிராம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை வந்து 150 தேவைப்படும். ஓகே. இது வந்து கொஞ்சம் ட்ரீட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. இது வந்து பவர் டோஸ், ஜாஸ்தியாக டோஸு குழந்தை பாதிக்குமானுங்கிற டவுட்டே வேண்டாம். ஓகே. ஏன்னா இப்போ ப்ரெக்னென்ட் ஆகி ஃபஸ்ட்டு 12 வீக்ஸ், ஃபஸ்ட் டைம்ஸ்லன்னு சொல்லுவோம், முதல் 12 வாரங்களுக்கு அம்மாவோட ஹார்மோன் மட்டும்தான் குழந்தைக்கு போகும், குழந்தைக்கு உற்பத்தி ஆகாது. அதுக்கப்புறம் 12 வீக்ஸ் டெலிவரி டைம் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% தாய்கிட்ட இருந்து தான் குழந்தைக்கு ஹார்மோன் போகுது, கருவில் இருக்கிற குழந்தைக்கு ஹார்மோன் தேவைப்படுது. அதனால் இந்த டிமாண்ட் குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுறதுனால யூஸ்வலாக நம்ம வந்து டோஸை வந்து ஜாஸ்தி பண்ணணும். ஒரு 50% நம்ம எடுக்கிறது அதான் சொன்னாலாம் 100லேருந்து 150க்கு தேவைப்படும். அந்த மாதிரி நீங்கள் ஃபுல் டெலிவரி வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஈவன் 250 கூட தேவைப்படும். ஓகே, இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நிகழ்ச்சியின் காலர் இருக்காங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். ஹலோ டாக்டர், வணக்கம்.
ஹலோ. வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? மலர்படையில இருந்து ஷக்கிலா பானு பேசுறேன். டாக்டர் கிட்ட உங்க டவுட் என்னன்னு கேளுங்கம்மா. 2.5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தைராய்டு ஆபரேஷன் பண்ணிருக்கு கழுத்துல. சொல்லுங்க. அது என்னன்னு சொன்னா காலையில இன்னும் எனக்கு அந்த காலையில எந்திரிச்சா ரொம்ப டயர்டா இருக்கு, வேலை செய்ய முடியல, தூக்கம் வந்துகிட்டே இருக்கு, எந்த வேலையும் என்னால செய்யவே முடியல. ஆனா மாத்திரை வந்து பவர் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, தைராய்டு ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி 200, முதல்ல 100 தான் போட்டுட்டு இருந்தேன், அப்புறம் 200 போட்டு இப்ப 150 போட்டுட்டு இருக்கு சொல்லிருக்காங்க. மாசம் எனக்கு தைராய்டு டெஸ்ட் எடுத்து சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு அதுல கால்சியம் வேற ஆபரேஷன் பண்ணதுல ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க. கால்சியம் மாத்திரை வேற குறைச்சிடறாங்க. இப்படி ஒரு செவத்துல கை இப்படி பட்டா கூட அப்படியே எலும்புலாம் அப்படி வலிக்கிற மாதிரி இருக்கு, அந்த இடத்துல அப்படியே வீங்கிருது எனக்கு லேசாவே. இது என்ன சார்? ஓகே, பாடி வெயிட் என்னம்மா உங்களுக்கு? எனக்கு வந்து ஆபரேஷன் பண்ணையில 69 இருந்தேன், இப்ப 74 இருக்கேன். ஓகே, அந்த தைராய்டு கட்டி எடுத்தாங்க, அது எதுக்காக பண்ணாங்க? பயாப்சி ரிப்போர்ட் சொல்ல முடியுமா? அது சாதாரண கட்டியா இல்லை கேன்சர் கட்டியா, என்ன கட்டி? எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு, சாதாரண கட்டி தான், ஒன்றும் வேற பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது ஆபரேஷன் பண்ணி அந்த கட்டி எடுத்ததுல கால்சியம் எல்லாம் உங்களுக்கு போயிருச்சு, அதனால கால்சியம் மாத்திரை போடணும், கால்சியம் உள்ள ஃபுட்டா சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த கால்சியம் ஃபுட் சாப்பிட்டா, மில்க்கு, முட்டை இந்த மாதிரி சாப்பிட்டா எனக்கு வெயிட் போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் குறைச்சிட்டு இப்போ மறுபடியும் ரொம்ப கால்சியம் குறையுது. ஓகே, கால்சியம்க்கு என்ன மாத்திரை எடுக்கிறீங்க? பேர் தெரியல, மாத்திரை போட்டு. ஓகே, சின்ன மாத்திரையா கொஞ்சம் தடியான மாத்திரையா? பெரிய மாத்திரை. ஓகே, இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்டை ஃபுல்லாக எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆப்ரேஷன் பண்ணி. ஆமா. ஓகே, இப்போ நீங்கள் யூஸ்வலாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதுல ஒரு சின்ன ஒரு சைடு எஃபெக்ட் என்ன ஆகும்னா, ஒரு சில டைம் டேமேஜ் பண்ணாமலே நம்ம அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ஒரு தைராய்டு மாதிரி பேராதைராய்டுன்னு ஒரு சுரப்பி இருக்குது. ஓகே, ஒரு பட்டாணி அளவுக்கு சின்னதாக ஒரு 0.5 ஒரு 1 சென்டிமீட்டர் சைஸ்க்குள்ளே சின்னதாக ஒரு பட்டாணி 4 கிளாண்ட் இருக்குது. தைராய்டில் 2 சைட்லையும் இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணுறப்ப அது அடி வாங்கலாம். சப்போஸ் அது வந்து பாதிக்கப்பட்டு இருந்தால், ஏன்னா அதுதான் நார்மலாக போன் உடைய நார்மலான ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஹார்மோனை உற்பத்தி பண்ணுறது அதுதான் பேராதைராய்டு ஹார்மோன் சொல்லுவோம். அதுதான் பாடியில் நார்மலாக விட்டமின் டியை மெயின்டைன் பண்ணும். நம்ம தைராய்டு சர்ஜரி பண்ணுறப்ப ஒரு சில டைம் அந்த கிளாண்ட் பாதிக்கப்படலாம். அப்படி பாதிக்கப்பட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற எல்லாமே வரும். இதுக்கு கால்சியம் மட்டும் உங்களுக்கு போட்டால் கண்டிப்பாக கேட்காது. அதனால தான் நீங்கள் சொல்கிற எல்லாமே பார்த்தா கால்சியம் கம்மியாக இருக்கிறதுக்கு உள்ள சிம்டம்ஸாக நிறைய சொல்லியிருக்கீங்க. இதுக்கு ஆக்டிவ் விட்டமின் டின்னு ஒன்று கொடுப்போம். அதாவது ஆக்சுவலி நீங்கள் அந்த எண்டோக்ரைனாலஜிஸ்ட் பக்கத்தில் யார் இருந்தாங்கன்னா பாருங்கள், ஆக்டிவ் விட்டமின் டின்னு சொல்லுவோம். அந்த ஆக்டிவ் விட்டமின் டி ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த பேராதைராய்டு ஹார்மோன் ஒரு முக்கியமான ஹார்மோன். ஸோ அந்த ஆக்டிவ் விட்டமின் டிங்கிற ஹார்மோன் உங்களுக்கு டேப்லெட்டாக கொடுக்கலன்னா நீங்கள் என்ன கால்சியம் மாத்திரை போட்டிங்கன்னாலும் உங்களுக்கு லோ கால்சியமில் கஷ்டப்பட்டு தான் இருப்பீங்க. அதுவும் அந்த ஆக்டிவ் விட்டமின் டி ஹார்மோனுங்கிறது வந்து ஒரு அளவில் எடுக்கணும். ஸோ நீங்கள் அந்த ஹார்மோன் டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. முதல்ல அதை செக் பண்ணணும். நீங்கள் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுகிறீங்க? நான் சுவேதா பேசுகிறேன் சார். டாக்டர் கிட்ட உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க சுனிதா. ஓகே, நான் ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் பண்ணேன் சார். அப்போ 7.9 இந்த T3 T4 நார்மலாக இருக்குது, TSH மட்டும் 7.9 இருந்தது சார். சரி, இப்போ அடுத்து அது ஆக்சுவலாக ஈவினிங் டைம் டெஸ்ட் பண்ணேன் சார். இன்னொரு இடத்துல டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு தான் போனேன். எனக்கு தெரியாது எடுக்காம போகணுன்னு. அப்போது செக் பண்ணதில் TSH வந்து 17.9 இருந்தது சார். ஓகே, எதுக்காக முதல்ல டெஸ்ட் பண்ணீங்க முதல்ல? சார் ஆக்சுவலாக இடையில கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருந்தது சார். ஓகே, இப்போ எனக்கு பேபிஸ் இல்ல, பிரெக்னன்ட் ஆறதுக்காக சரி சும்மா டெஸ்ட் பண்ணிக்கலாமே தான் டெஸ்ட் பண்ணேன் சார். ஓகே, மேரிடா நீங்க? மேரிட் தான் சார். ஓகே, ஏஜ் என்ன? பட் இன்னும் சில்ட்ரன் இல்ல. ஓகே, 25 ஆகுது. ஓகே ஓகே. இப்போ வெயிட் வந்து 65 இருக்குது சார். ஓகே, 157 இருப்பேன் சார் ஹைட். ஓகே. இப்போ நான் அதுக்கு தான் சார் இப்போ டேப்லெட் தைரோ நாம் கொடுத்துருக்காங்க சார் 50 mcg. சரி, அது இப்போ லைஃப் லாங் சாப்பிடணுமா சார் இல்லை எப்படி சார்? அயோடின் வந்து எப்படி கண்டென்ட் ஜாஸ்தி சாப்பிடணுமா கம்மி சாப்பிடணும் அந்த டவுட் இருக்குது. அது மாதிரி ஃபுட்ஸ் வந்து எது எது அவாய்ட் பண்ணணும், எது எது சேர்க்கணும் அந்த மாதிரி டவுட்டும் இருக்குது சார். இப்போ நான் அப்புறம் ஃபியூச்சர்ல கன்சீவ் ஆனேனாலும் ஏதாவது ப்ராப்ளம் வருமா இதனால அப்படின்ற டவுட் இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் இப்போ அவங்க சொன்னாங்க டிஎஸ்ஹெச், ரெண்டாவது டிஎஸ்ஹெச் வந்து 17நாங்க. அப்படின்னா ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து தைராய்டு ஹார்மோன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஹைப்போதைராய்டிசம், அதாவது தைராய்டு ஹார்மோன் ரொம்ப கம்மியாக இருக்கிறது வந்து கிளியர் கட் ஆயிடுச்சு. இப்போ அது உங்களுக்கு நீங்கள் 50 மைக்ரோகிராம் சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு அடல்ட் உங்கள் வெயிட்லாம் சொல்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக 100 மைக்ரோகிராம் தேவைப்படும். 50ங்கிறது வந்து டோஸ் கம்மியாக கூட இருக்கலாம். ஸோ 100ல் நீங்கள் வச்சுக்கிட்டு பண்ணுறது டேப்லெட் எடுத்துக்கிறது பெட்டர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முறையாக நீங்கள் கரெக்டாக அந்த எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த தைராய்டு கம்மியாக இருக்கிறது
இப்போ அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆக முடியலன்னு சொல்கிறாங்க. இது என்ன வரலாம்னா ஒரு சில டைம் இது வந்து இது கூட சேர்ந்து வேறு உறுப்புகளும் அஃபெக்ட் ஆகலாம். இப்போ ஓவரி அந்த கருமுட்டை வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ தைராய்டு மட்டும் நம்ம வந்து நார்மல் ஆச்சுன்னா, தைராய்டு ப்ராப்ளம் கம்மியாக இருக்கிறனால மட்டும் நமக்கு இப்போ ப்ரெக்னென்ட் ஆக முடியலன்னா தைராய்டு ஹார்மோன் டிஎஸ்ஹெச்னு சொன்னோம்னா ஏற்கனவே அது ஒரு 0.5 to 3 ரேஞ்சுக்குள்ளே வந்தோன்னா கண்டிப்பாக நீங்கள் கன்சீவ் ஆகலாம் தைராய்டு ப்ராப்ளம் காரணமாக இருந்தால். சப்போஸ் எனக்கு டிஎஸ்ஹெச் நார்மல் ஆகிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கன்சீவ் ஆக முடியலன்னா நீங்கள் வேறு பல காரணங்களையும் பார்க்கணும். ஓவரி ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்காங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அந்த எஃப்எஸ்ஹெச் அதெல்லாம் பார்க்கணும். ரெண்டாவது நார்மலானதுக்கப்புறம் நீர்க்கட்டி நோய் இருக்கா, ஹார்மோன் ப்ராப்ளம் நீர்க்கட்டி நோய் இருக்கா, சுகர் இருக்கலான்னு பார்க்கணும். நான்காவது வந்து உங்களோட வெயிட். ஏன்னா வெயிட் ஜாஸ்தியாக அதுவே கன்சீவ் ஆகாமல் ஆக்கிறதுக்கு தடையாக காரணமாக இருக்கலாம். ஃபேட்டுங்கிறது ஒரு அளவில் இருக்கணும். அதான் சொன்னார் பிஎம்ஐங்கிறது ஒரு 20 to 23 ரேஞ்சில் இருக்கும். இப்போ பிஎம்ஐ 30க்கு மேலே வெயிட் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா அதுவே வந்து கன்சீவ் வரத பாதிப்புகள் ஆக்கலாம். ஸோ மூணாவது கேட்டாங்க அயோடின் வச்சு அவங்களுக்கு டவுட் கேட்டாங்க, அயோடின் கம்மியாக இருக்கலாமான்னு. யூஸ்வலாக இப்போ தைராய்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்குள்ள காரணம் என்ன, ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ்னு சொல்கிறோம். அதாவது உங்களுக்கு தைராய்டு கிளாண்ட்லேருந்து உற்பத்தியான தைராய்டு ஹார்மோன் வந்து அந்த செல் அது வந்து செயலிழந்து போயிட்டு அதனால தான் உங்களுக்கு உற்பத்தி திறன் பாதிக்கப்படுது. முன்னாடி வந்து என்னென்னா அயோடின் கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு ப்ராப்ளம்னால தான் அந்த ஹார்மோன் உற்பத்தியால் ப்ராப்ளமாக இருந்தது. இப்போ என்ன நம்ம உடம்புல நார்மலுக்கு எதிர்ப்பு சக்தியை நம்ம தைராய்டு கிளாண்டை அழிச்சிருது. அதனால் இது பேர் ஹாஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸுமோ. ஸோ உங்களுக்கு தேவையான வைத்தியம் மாத்திரை தான். ஸோ இந்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்னென்ன ஃபுட்ஸ்லாம் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெருசாக ஒன்றும் இல்லை. நிறைய பேர் கேட்குறது என்னென்னா முட்டைகோஸ் சாப்பிடக்கூடாதா, காலிஃப்ளவர், முள்ளங்கி சாப்பிடக்கூடாது, தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த அயோடின் எடுக்கிற பார்த்தா அது வந்து அயோடின் வந்து அந்த ஹார்மோன் உற்பத்தியே பாதிக்கப்படும் கம்மியாக இருந்ததுன்னா. அந்த டைமில் அயோடின் உடம்போடு சேராதனால இந்த மாதிரி முட்டைகோஸ், முள்ளங்கி இந்த மாதிரி சாப்பிடணும்னு சொல்லியிருப்போம். பட் தைராய்டு ஹார்மோன் இருக்கிறப்ப நீங்கள் எடுத்துக்கலாம். மத்தியானமாக சாயந்தரமாக தாராளமாக எடுத்துக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? அம்மா தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறோம் சார். டாக்டர் கிட்ட உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்கம்மா. என்னோட பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தைராய்டு இருக்கு. கம்மியாக இருக்கா, இப்படி என்ன குறைபாடு சொல்லுங்க. அதில் கன்சீவாக இருக்கா பொண்ணு. சரி, அப்போ குழந்தைக்கு ஒரு பாதிப்பு வராதுல்ல டாக்டர்? ரைட். இதுதான் நம்ம வந்து இந்த ப்ரெக்னென்சி பற்றி திரும்ப நம்ம பேசுவோம். எஸ் எஸ். இப்போ அவங்களுக்கு உங்கள் பொண்ணுக்கு தைராய்டு இருக்குதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரெக்னென்சி பிளான் பண்ணணும். டிஎஸ்ஹெச் 2.5க்கு கம்மியாக இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்கன்னா அந்த எடுத்துக்கிட்டு இருக்கிற அளவு வந்து 50% கூட்டிக்கிறது சேஃபர் சைடு. இமீடியட்டாக கூட்டிக்கணும். பொதுவாக நமக்கு வந்து ப்ரெக்னென்ட் இல்லாத டைமில் வந்து கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு இடையே, 1 வருஷத்துக்கு ஒரு இடையோ நம்ம கரெக்டாக டேப்லெட் எடுத்துக்கிட்டோம்னா வருஷத்துக்கு ஒரு இடையில 6 மாதத்துக்கு ஒரு இடையே டெஸ்ட் பண்ணால் போதும். பட் ப்ரெக்னென்சியில் மட்டும் மாதத்துக்கு ஒரு இடம், அதாவது 4 weeks ஒன்ஸ் நம்ம கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா வாமிட்டிங் இருக்கும். ஸோ நம்ம டேப்லெட் போட்டுட்டு ஒரு 1 hourல வாமிட் பண்ணிடுவோம் டேப்லெட்டை. ரெண்டாவது ரொட்டீனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அயன் டேப்லெட் கொடுப்பாங்க, கால்சியம் டேப்லெட் கொடுப்பாங்க. இந்த அயன் டேப்லெட்டும் கால்சியம் டேப்லெட்டும் நிறைய பேர் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் தவறு. தைராய்டு மாத்திரை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 45 minutes 1 hour கழிச்சு தான் நீங்கள் எதுனாலும் ஆகாரம் எடுக்கலாம். அது டீயோ காஃபியோ பாலோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ரெண்டாவது கால்சியம் மாத்திரையை கூடிய நைட்டில் எடுக்க பார்த்துக்கோங்க. நீங்கள் கால்சியம் மாத்திரையோ அயன் மாத்திரையோ இந்த மாதிரி சத்துள்ள மாத்திரைகளை நீங்கள் எடுக்கணுன்னா தைராய்டு மாத்திரை இப்போ சப்போஸ் 6 மணிக்கு மாத்திரை போட்டிங்கன்னா 4 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் வந்து விட்டமின் மாத்திரை எடுக்க முடியும். ஏன்னா இப்போ கால்சியமும் விட்டமின் அந்த அயன் மாத்திரை போட்டிங்கன்னா தைராய்டோடைய அப்சார்ப்ஷனை வயிற்றுலேருந்து பிளட்டுக்குள்ளே போகாமல் தடுத்துரும். ஸோ அட்லீஸ்ட் மினிமம் 4 hours கேப் போடணும். அதனால தான் பொதுவாக நான் என்ன சிம்பிளாக சொல்லிக்கிறது என்னென்னா, ஏன்னா அயன் மாத்திரை நம்ம எதாவது சாப்பிட்டு தான் போட முடியும். வெறும் வயிற்றில் போட்டோன்னா வயிறு கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் ஆயிரும். ஸோ அதனால் அயன் டேப்லெட் போது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் போட்டுக்கலாம், சிம்பிளாக லஞ்சுக்கு அப்புறம் போட்டுக்கலாம், இல்லை ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ்க்கு அப்புறம் போட்டுக்கலாம். கால்சியம் மாத்திரையை முடிந்தவரை நைட்டில் பெட் டைமில் போட்டுக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், இந்த ப்ரெக்னன்சி சமயத்தில் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கன்சீவ் ஆகிறதுக்கே வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்களா டாக்டர் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி சமயத்தில் என்னென்ன ப்ராப்ளம், வேறு என்ன காம்ப்ளிகேஷன் இருக்குது டாக்டர்? ஓகே, ஸோ இது வந்து 2 வகை பிரிச்சுக்கலாம். ஒன்று தாய்க்கு, இன்னொன்று குழந்தைக்கு. ஓகே. ஸோ மெயினாக நீங்கள் இப்போ குழந்தைங்களோட சைடு எடுத்துட்டிங்கன்னா ஏன் ஒரு மாதத்துக்கு ஒரு டெஸ்ட் பண்ணணும்னா அந்த டிஎஸ்ஹெச்ங்கிறது அந்த ஃபஸ்ட்டு 12 weeks எடுத்தீங்கன்னா டார்கெட் ரேஞ்ச் வந்து 2.5க்கு கீழே இருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3க்கு கீழே வச்சுக்கிறது பெட்டர். அப்படின்னா தான் குழந்தையோட மூளை வளர்ச்சி நார்மலாக இருக்கும். சப்போஸ் இதில் நம்ம கண்ட்ரோல் ஆகாமல் டிஎஸ்ஹெச் நான் சொன்ன லெவலோட ஜாஸ்தியாக போச்சுன்னா குழந்தையோட மூளை வளர்ச்சி பாதிக்கப்படலாம். பிறக்கிறப்ப தெரியாது, ஆனால் பிற்காலத்தில் அந்த ஐக்யூங்கிறது இருக்கும், அது மைல்டு அஃபெக்ட் ஆகலாம். ஸோ நம்ம அந்த 12th படிக்கிறப்ப அந்த மாதிரி டைமில் அஃபெக்ட் ஆகும். கம்பிட்டன்சி வர்றப்ப கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும்.
ஸோ இந்த ரேஞ்சில் வச்சுக்கணும் தைராய்டு. இன்னொன்று, ஒருவேளை நீங்கள் கரெக்டாக டேப்லெட் எடுக்கலைன்னா மூளைவளர்ச்சி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதனால் குழந்தை நம்ம செரிப்ரல் பால்சியம், அதாவது மூளை வளர்ச்சி குன்றி பிறக்கலாம், மசில் டெவலப்மெண்ட் எல்லாமே அதோட மைல் ஸ்டோன்ஸ் எல்லாமே இதாகலாம். ஸோ மெயினாக வந்து குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா மூளை வளர்ச்சி பயங்கரமாக பாதிக்கப்படும். தாயோட சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிபி வரலாம். ஸோ ப்ரெக்னென்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷனுமோ, தைராய்டு கம்மியான கூட பிபி வரலாம். ஓகே. அபார்ஷன் ஆகலாம், இல்லைனா ப்ரீடம் டெலிவரி ஆகலாம். அந்த 38 வீக்ஸ் அந்த டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ப்ரீடம் டெலிவரி ஆகலாம். ஒரு சில டைம் ஸ்டில் பர்த்தும் கூட ஆகலாம், குழந்தை பிறக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கிறனால கரெக்டான இது வந்து அதான் சொல்கிறேன், ப்ரெக்னென்சிக்கும் நான் ப்ரெக்னென்ட்டுக்கும் நம்ம கரெக்டாக வித்தியாசப்படுத்திக்கணும். ஓகே ஓகே டாக்டர், இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். போஸ்ட் ப்ரெக்னன்சிலையும் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். சார். வணக்கம், குட் மார்னிங். எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? திருப்பூர்ல இருந்து கோமதி பேசுறேங்க சார். டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்கம்மா. ஓகேங்க சார். சொல்லுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்கள், கேட்குது. ஹலோ, குட் மார்னிங் சார். திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து ட்வின்ஸ் பேபிங்க சார். இப்போ எனக்கு 38 இயர்ஸ் ஆகுது. 38 இயர்ஸ், ஓகே. அப்போ வந்து 2 இயர்ஸ்க்கு ஒரு 10 இயர்ஸா வந்து பீரியட்ஸ் வந்து வரலைங்க சார். பேபி பிறந்தோடனே 2 இயர்ஸ்க்கு அப்புறம். பேபி குழந்தை வயசு என்னப்பா? இப்போ 17 ஆகுதுங்க சார். ஓகே. அதனால நோவ்லான் டேப்லெட் வந்து எடுத்துக்க சொன்னாங்க டெலிவரி ஆன ஹாஸ்பிட்டல்ல. ஓகே. ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்னால அந்த டேப்லெட் எடுத்துக்க சொன்னாங்க. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா ஒரு 8 இயர்ஸ் கண்டினியூவா அந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மெனோபாஸ்ன் ரிசல்ட் வந்துச்சுங்க சார். அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெனோபாஸ்னு ரிசல்ட் வந்துருச்சு. ஓகே. ஸோ வெயிட் வந்து ஒரு 85 கேஜி இருக்குங்க சார். சரி. தைராய்டு இருக்குமா அப்படின்னு பார்த்ததுக்கு இப்படி தொண்டைக்கிட்ட இப்படி தொட்டு பார்த்துட்டு உனக்குலாம் இல்லைம்மா அப்படின்ட்டாங்க. சரி. ஆனா இப்போ 2 பால்ஸ் மாதிரி சைடுல இருக்கும் இல்லைங்க சார். ஆமா. அது அப்பப்ப வந்து நகர்ந்து வந்து இப்போ சப்போஸ் நம்ம அழுதாலோ இல்லை எமோஷனலாலோ ஏதாவது படுக்கும்போது சேஃப் மாத்தி படுத்தாலோ சென்டர்ல வந்து நின்றுதுங்க சார். அப்போ அழுக முடியல. அப்புறம் கொட்டாவி விட்டா அது திருப்பி அந்த பிளேஸ்க்கே போயிருதுங்க சார். அது அப்படி நகருமாங்க சார்? ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது உண்மையிலே தைராய்டு வீக்கம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவோம். சரிங்க சார். கொஞ்சம் நீங்கள் லீனாக இருந்தீங்கன்னா நார்மலாக போனில் அந்த காட்டிலேஜ் நம்ம வந்து மூவ் ஆகிறத கட்டி நினச்சிக்குவோம். நார்மலாக கழுத்தில் இருக்க கட்டி நினச்சிக்குவோம். சரிங்க சார். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஐயம் இருந்ததுன்னா அதுக்குள்ளே சம்மந்தப்பட்ட எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை பாருங்கள். அவங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க கட்டி இருக்கா இல்லையான்னு. ரெண்டாவது ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் கட்டி இருக்கா இல்லையான்னு. இதை வச்சு நம்ம வந்து கட்டி இருக்கா இல்லைங்கன்னு தீர்மானிச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு மெனோபாஸ் முன்னாடி வந்துருச்சுங்கிறீங்க, வரலாம். அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தைராய்டு கம்மியாகலாம், தைராய்டை சார்ந்த மிச்ச உறுப்புகளும் பாதிக்கப்படலாம். ஓவரி ஃபெயிலியர், ஒரு சில டைம் தைராய்டுக்கு மட்டும் மாத்திரை எடுத்துகிட்டு இருப்போம், பார்த்தா ஓவரி அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஓவரி ஃபெயிலியர்லேயும் வரலாம். பட் நீங்கள் அதுக்கு எடுக்கிற ஹார்மோன் வந்து நம்ம ஈஸ்ட்ரஜன் பில்ஸ் எடுப்போம் ஒரு 45-50 வயசு வரைக்கும். ஏன்னா அந்த மெனோபாஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஈஸ்ட்ரஜனுங்கிற உங்களுக்கு வந்து, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு என்னன்னா ஈஸ்ட்ரஜன் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அதுக்கு கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த கான்ட்ராண்டிகேஷன்ஸ் எதுவும் இல்லைன்னா, ஏன்னா ஒரு சிலருக்கு ஃபேமிலியில் பிரஸ்ட் கேன்சர் வரலாம். அப்படி ஃபேமிலியில் உங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருந்தது, பிபி இருந்தது, மைக்ரைன் ப்ராப்ளம் இருந்தது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த மாத்திரையை தவிர்த்துக்கிறது நல்லது. அப்படி இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் ஒரு 45 to 50 இயர்ஸ் வரைக்கும் உங்கள் டாக்டர் சொல்கிற ஓசி பில்ஸ் எடுத்துக்கலாம் தாராளமாக. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் டாக்டர். இந்த போஸ்ட் ப்ரெக்னன்சியும் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது தைராய்டு மூலிமா அப்படின்றது ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பார்ப்போம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த போஸ்ட் ப்ரெக்னன்சியில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் டாக்டர் தைராய்டு மூலமா? போஸ்ட் ப்ரெக்னன்சி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து தைராய்டு ஹார்மோன் நார்மலாக இருக்கலாம். ஓகே. ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் நம்ம போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நிறைய பேருக்கு மனசோர்வு ஏற்படும், டிப்ரெஷன்லாம் வரலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டிப்ரெஷன் வந்தது,
ரொம்ப டயர்டாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது அவசியம். ஜென்ரலாகவே டிப்ரெஷன் வருமா டாக்டர் இல்லை? வரலாம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து தைராய்டு ஹார்மோன் கம்மியாகிறதுனால. ஓகே. ஸோ அதனால் டெலிவரிக்கு அப்புறம் தைராய்டு ப்ராப்ளம் வரதுக்கு உண்டான சான்சஸ் ஜாஸ்தி. ஓகே, காமனாக அது ஃபஸ்ட் டைம் அப்போ வரலாம். ரெண்டாவது வந்து இது வந்து தைராய்டு ஹார்மோன் கம்மியாக வரலாம். இன்னொன்று எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு லேடி கேட்ட மாதிரி ஹைப்பர் தைராய்டிசம், உடலில் ஜாஸ்தியாக சுரக்கிறது. ஓகே. நீங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா டெலிவரி ஆனதுக்கு அதோடைய வீரியம் எப்படின்னா கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் 12 வீக்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வீரியம் குறைய ஆரம்பிச்சிடும். பட் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோன் உடைய அந்த வீரியம் ஜாஸ்தி ஆயிடும். ஸோ அப்போ வந்து மாத்திரை திரும்ப போட வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். இன்னொன்று பிரெஸ்ட் ஃபீடிங், நம்ம தைராய்டு கம்மியாக இருக்கிறவங்க வந்து இந்த தைராக்சின் மாத்திரை போடுறோம். ஓகே. அந்த மாத்திரை தாராளமாக போட்டுக்கலாம், குழந்தைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. பட் அதே தைராய்டு ஜாஸ்தியாக இருக்கிறவங்க போடுற அந்த கார்பிமோசோல், நியோமர்கோசோல்ங்கிற மாத்திரை வந்து அளவு கம்மியாக இருக்கும். இப்போ நியோமர்கோசோல் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 15 மில்லிகிராமுக்கு போட்டிங்கன்னா அது குழந்தையோட தாய்ப்பாலில் அவ்வளோ போகாது, அஃபெக்ட் ஆகாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா ஒரு வேளைக்கு போட்டுக்கிறது பெட்டர். ஏன்னா நியூமர்கோசோல் 24 மணி நேரத்துக்கு கவர் ஆகும் அதோட ஆக்ஷன். ஸோ காலையில் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு மாத்திரை போட்டுக்கிறது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஜென்ரலாகவே லேடிஸ்க்கு வந்து தைராய்டு அப்படின்னாலே வந்து என்னென்ன சிம்டம்ஸ் வரும் டாக்டர்? எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் நமக்கு தைராய்டு இருக்கா இல்லையா அப்படின்றது? நம்ம ஆரம்ப கட்ட காலத்திலிருந்து கண்டுபிடிச்சாங்க. குழந்தையா இருக்கிறது, ஒரு பொண்ணு குழந்தையா இருக்கிறதுனா ஷார்ட், என் பொண்ணு வளர மாட்டுக்கா. ஓகே. வளர்ச்சிக்கு முக்கியமான ஹார்மோன் ஏற்கனவே சொன்ன தைராய்டு ஹார்மோன். ஸோ வளர்ச்சியின்மை குள்ளமாக இருக்கிறாங்கன்னா தைராய்டு ஹார்மோன் முக்கியமானது. ஸோ இப்போ பெரிய பொண்ணு ஆகுது, என் பொண்ணு பெரிய பையன் ஆகிட்டா, ஜாஸ்தியாக பீரியட்ஸில் ப்ராப்ளம் இருக்குது. ரெண்டாக பிரிக்கலாம். யூஸ்வலாக முதல்ல ஒரு பெரிய பொண்ணாகி முதல் 2 வருஷம் வந்து ரொம்ப இர்ரெகுலராக இருக்கும் பீரியட்ஸ். பட் யூஸ்வலாக 2 இயர்ஸ் கழிச்சு செட்டில் ஆயிரும். பட் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் பெரிய பொண்ணாகி 90 டேஸ்க்கு மேலே என் பீரியட்ஸ் வரலை, இல்லைனா பீரியட்ஸ் வருது, ஜாஸ்தியாக ப்ளீட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக தைராய்டு டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தைராய்டு ஹார்மோன் இந்த ரத்தத்து சம்மந்தப்பட்டதுக்கு ரொம்ப தேவையான ஒரு ஹார்மோன். அதனால் ப்ளீடிங் ஜாஸ்தி, மெனோரேஜியான்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைம்லேயும் தைராய்டு ஹார்மோன் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது அவங்களுக்கு வந்து ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப், நான் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு கன்சீவ் ஆனால் கூட தைராய்டு டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அப்போவும் வந்து தைராய்டு ஹார்மோன் குறைபாடு இருந்ததுன்னா பீரியட்ஸ் இரெகுலராக வரலாம். ரெண்டாவது இதனால கன்சீவ் ஆகிறதும் ப்ராப்ளம் ஆகலாம். ஓகே டாக்டர். ஸோ டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே டாக்டர். அடுத்த காலர் பார்த்துட்டு திருப்பி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கங்க சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சார் கோயம்புத்தூர்லேருந்து ரம்யா பேசுகிறேங்க சார். டாக்டர் கிட்ட உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க ரம்யா. ஓகேங்க சொல்லுங்க டாக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சித்திங் டாக்டர், அவங்க பேர் நாகமணி. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 4 வருஷமா தைராய்டு இருக்குங்க டாக்டர். ஏஜ் பார்த்தீங்கன்னா 33, வெயிட் வந்து 74 கிலோ இருக்காங்க, ஹைட் 5.5 இருக்காங்க. ஓகே. ரொம்ப உடம்பு இதாக இருக்குங்க டாக்டர். வெயிட்டாக இருக்காங்க. பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டேட்டுக்கு ஆக மாட்டேங்கிறாங்க. அதுதான் இப்போ பிரச்சனைங்க டாக்டர். சரி. ஸோ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தோன்னா உங்கள் ரிலேஷன் அவங்களுக்கு வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம பொதுவாக வந்து எல்லா வெயிட் ஜாஸ்தியும் தைராய்டுக்குன்னு சம்மந்தப்படுத்தி பேசக்கூடாது. இன்னொன்று தைராய்டு ரிப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி வரலாம். ஒரு சில டைம் நம்ம மைல்டாக தைராய்டு கம்மியாக இருக்குது, ஆக்சுவலாக நீர்க்கட்டி நோயின்னு சொல்லுவோம், பாலிசிஸ்டிக் ஓவரி. அதில் பார்த்தீங்கன்னா இந்த TSH ஒரு 5, 6, 7லாம் வரலாம். ஸோ அதை வச்சு நம்ம தைராய்டு கம்மின்னு எடுத்துக்க முடியாது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் ஜாஸ்தியாக அந்த TSH லைட்டாக கூடலாம், அது ஃபேட் கண்டென்ட் கூடனால கூடலாம், அது வந்து தைராய்டு கம்மின்னு எடுத்துக்க முடியாது. ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலான்னா நீர்க்கட்டி நோய் இருக்கான்னு பாருங்கள். ரெண்டாவது எடையை குறைக்கக்கூடிய வழிகள் எதுவும் இருக்கான்னு பாருங்கள். அதுக்கு நீங்கள் வந்து டயட், எக்ஸசைஸ், சுகர் இருக்கான்னு பார்த்துட்டு அதை ட்ரீட் பண்ண பாருங்கள். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் சென்னை மணலையிலிருந்து பேசுகிறேன் சார். சார் உங்கள் சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேளுங்க. சார் என்னுடைய ஒய்ஃபுக்கு தைராய்டு இருக்கு. சரி. அது என்னுடைய பொண்ணு ஃபர்ஸ்ட் 98 பிறகு 99 என் மகன் பிறக்க போது தான், அவன் கன்சீவாக இருக்கும் போது தான் தைராய்டு இருக்குன்னே தெரியும் எங்களுக்கு. ஸோ நாங்கள் டாக்டர் கன்சல்ட் செக் பண்ணுங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம். செக் பண்ணோம். அப்போ தைராய்டு உங்களுக்கு இருக்கு, அதனால தைராக்சின் 100 எடுத்துக்கணும்னு சொல்லி அப்போ தான் சாப்பிட்டுறாங்க தாய்ப்பேன். சரி. இப்போவும் என்ன ப்ராப்ளம்னா உடம்பு ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, ரொம்ப லீனாக இருக்காங்க. ஹைட் பார்த்தோன்னா 5.2, 5.3 ரேஞ்சில் இருக்காங்க. அடக்குது, படபடப்பு, சின்ன சின்ன கை வலிக்குது, கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது, சின்ன சின்ன அடிக்குது, வேலை செஞ்ச வீங்கி போகுது, உட்கார முடியல, பேக் பெயின், இந்த மாதிரி ப்ராப்ளம் அடிக்கடி வந்து சொல்லிட்டே இருக்காங்க சார். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. நான் இதுக்கு என்ன செய்யலாம் ப்ளீஸ்? பீரியட்ஸ் கரெக்டாக ரெகுலராக வருதா? பீரியட்லாம் ஸ்டாப் ஆகிடுது சார். இப்போ ஏஜ் வந்து 47 ஆகுது. எப்போ ஸ்டாப் ஆச்சு? ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் சார். ஓகே. 4 இயர்ஸ் பிஃபோர் ஆயிடுது. வெயிட் எவ்வளோ குறைஞ்சிருக்கு உங்களுக்கு இப்போ? வெயிட் வந்து இப்போ பார்த்தோம்னா 47, 48 தான் சார் இருக்காங்க. வயசு வந்து 47, 48 அது இருக்காங்க. ஒல்லியாகவே இருக்காங்க, வேலை செய்ய முடியல, படபடப்பு, அழுகு, வேர்வை வருது, கை சின்ன சின்ன வேலை செஞ்சா கை வீங்கிக்குது, இந்த மாதிரி சொல்கிறாங்க.
நல்லா இருக்கேன் சார். ஓகே, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தைராய்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ 100ல் வந்து யூஸ்வலாக நார்மலாக இருக்கணும். அப்படின்னா அந்த டிஎஸ்ஹெச்ங்கிறது வந்து நார்மல் ரேஞ்ச் 0.53 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா தைராய்டு கண்டிப்பாக நார்மல். ஒரு சில டைம் என்ன ஆகும்னா தைராய்டு ஹார்மோன் டேப்லெட்டை ஜாஸ்தியாக கொடுத்தாலும் படப்பட போகிறோம். ஏன்னா அந்த தைராய்டு ஹார்மோன் ஹார்ட்டோடைய பீட்டுக்கு தேவையானது. ஸோ ஓவர் டோஸும் பண்ணக்கூடாது. பட் அவர் சொன்ன மாதிரி 100 மைக்ரோகிராம் கொடுக்கறதுனால நார்மலாக இருக்கலாம். பட் இப்போ அவங்க வெயிட் 42 இருக்கிறனால டோஸிங் கம்மியாக தேவைப்படலாம். ஒரு 50 to 75 மைக்ரோகிராமே போதுமான அளவாக இருக்கலாம். ரெண்டாவது இப்போ டிஎஸ்ஹெச் இப்போ நார்மலாக இருந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தால் ஏற்கனவே சொன்ன மாதிரி 47 இயர்ஸ் இப்போ இருக்குனீங்க. அதுக்கு ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடியே மெனபாஸ் வந்துச்சுன்னு சொல்கிறீங்க. ஸோ ப்ரீமெச்சூர் மெனபாஸும் அரௌண்ட் ஒரு 50 இயர்ஸ் வருதுன்னா நமக்கு நார்மல். பட் முன்னாடியே வந்துருச்சுன்னா ஓவரி ஃபங்க்ஷன் கருமுட்டை வளர்ச்சி பாதிக்கப்பட்டதுனால அந்த போஸ்ட் மெனபாசல் சிம்டம்ஸ் சொல்லுவோம், பெரிய மெனபாசல் சிம்டம்ஸ், மூட் சேஞ்சஸ், ஒரு சில டைம் ரொம்ப டிப்ரெஸ்டு ஃபீலிங் இருக்குது, மூட் ஸ்விங்ஸ்லேயே இருக்கும், மூட் ஸ்விங்ஸ், ஹார்ட் ஃப்ளஷஸ்ன்னு சொல்லுவோம், உடம்பு எப்போவுமே கொதிச்சுக்கிட்டே இருந்த மாதிரி இருக்குது, உடம்பு சூடாக உஷ்ணமாக இருந்த மாதிரி, மெயினாக நைட் ஸ்வெட்ஸ், நைட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக வேர்த்து கொட்டுறது அந்த மாதிரி. ஸோ அவங்கள எப்போவுமே ஒரு டயர்டான ஒரு ஃபீலிங். ஸோ அதுக்குள்ளே அதேமாதிரி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அடிக்கடி யூரின் போகிற இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகுது. இதெல்லாம் வந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து கம்மியாகிறதுனால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ நீங்கள் ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட் பார்த்துட்டு இது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா, உண்மையிலே ஓவரியன் ஃபங்க்ஷன் வந்து அந்த ஹார்மோன் அஃபெக்ட் ஆகி இருந்ததுன்னா ஷார்ட் டேர்ம் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் ப்ளஸ் நல்ல சைக்கட்ரிக் ட்ரீட்மெண்ட் கூட இருக்குது. அதை கொஞ்சம் எடுத்துட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னா எடை குறைவுக்கு வேறு காரணங்கள் இருக்காங்கிறதையும் பார்த்துக்கணும். ஏன்னா முன்னாடி நல்லா வெயிட் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு ஜென்ரல் மெடிசன் ஃபிசிஷியன்ட்டை கன்சல்ட் பண்ணி ரத்த சோகை இருக்கா, வேறு ஏதாவது நமக்கு பாடியில் இன்ஃபெக்ஷன் இருக்காங்கிறத கண்டிப்பாக நீங்கள் ரூல் அவுட் பண்ணுங்க. சுகர் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? கோயம்புத்தூர்ல இருந்துங்க. இப்போ என் ஒய்ஃபுக்கு வந்துட்டு ப்ரெக்னன்சி டைமில் வந்துட்டு 3 monthsல பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது தைராய்டு இல்லைங்க. எவ்வளோ இருந்தது ரிப்போர்ட் வச்சுருக்கீங்களா? வச்சிருக்காங்க. 3 point இருந்ததுங்க 3 monthsல எடுக்கும்போது. டிஎஸ்ஹெச்சா 3 இருந்ததா? ஆமாங்க. சரி. 3-4 T3 T34 நார்மலாக தான் இருந்ததுங்க. ஓகே. அப்போ 7 monthsல எடுக்கும்போது 9 something இருந்ததுங்க. டிஎஸ்ஹெச் மட்டும் 9. ஓகே. 9ங்க. அப்போ வந்துட்டு 25 ml கொடுத்தாங்க தைராக்சின். ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு 9 months எடுக்கும்போது 2 something இருந்ததுங்க. சரி. 25 கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஓகே. ஆஃப்டர் பார்னுக்கு அப்புறம் ஒரு 5 months கழிச்சு வந்துட்டு திருப்பி டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகே. 5 months எடுக்கும்போது 35 point இருந்துச்சுங்க. சரி. அப்புறம் வந்துட்டு 50 ml பண்ணாங்க. சரி. அப்புறம் வந்து இன்னும் 3 months கழிச்சு எடுக்கணும்னு சொன்னாங்க. 3 months கழிச்சு திருப்பி எடுக்கும்போது 60 something இருந்ததுங்க டிஎஸ்ஹெச். ஓகே. ஸோ டோஸ் எவ்வளோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில்? அப்போ 35 இருக்கும்போது 50 ml எடுத்தாங்க. சரி. இப்போ வந்துட்டு 60 ஆன அப்புறம் 100 ml ஆக்கிட்டாங்க. ஓகே. நைட்டு வந்துட்டு கால்சியம் மாத்திரை வந்து நைட் சாப்பிட சொன்னாங்க. பால் குழந்தைக்கு பால் 1.25 வயசு பால் கொடுக்கணும், அப்போ மட்டும் கால்சியம் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி. இப்போ என்ன இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. எவ்ரி 3 months கழிச்சு எடுக்கும்போது ரொம்ப டயர்ட் ஆகுதுங்கிறா, ஜாயிண்ட் பயங்கரமா பெயின் ஆகுது அப்படிங்கிற, ஜாயிண்ட் எல்லாம் 45 daysக்கு ஒன்ஸ் தான் வந்துட்டு பீரியட்ஸ் ஆகுது. ஓகே. இப்போ அவங்க வெயிட் எவ்வளோ இருப்பாங்க? வெயிட் வந்து 85 kgங்க, ஹைட் 160ங்க. ஓகே. இப்போ எவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க? இப்போ 100 mlங்க. 100. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெயின் சாதாரணது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கரெக்டாக இல்லைனாலும் எடுக்கணுமாங்கிறது தான். சப்போஸ் நம்மளை அறியாமல் முதல்ல ஒரு நாள் எழுந்திரிச்சு காஃபி குடிச்சிட்டோன்னா ஸோ அன்றைக்கி எடுக்க வேண்டாம், பேனிக் ஆக வேண்டாம். அடுத்த நாள் என்னென்னா விட்ட மாத்திரையே சேர்த்து அடுத்த நாள் சேர்த்து போடணும். ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஸோ அன்றைக்கி விட்ட மாத்திரையே அடுத்த நாள் சேர்த்து போடணும். ஸோ சப்போஸ் 100 எடுத்தாங்கன்னா அடுத்த நாள் 200 போடணும், இன்றைக்கி விட்டுட்டாங்கன்னா. அது முதல்ல. ரெண்டாவது நீங்கள் வந்து அதே அந்த 1 hour கேப் விட்றீங்களாங்கிறது முக்கியம். ஸோ அந்த 1 hour கேப் முக்கியம். மூணாவது வந்து இந்த கால்சியம் மாத்திரை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. காலையில் ஏதோ அயன் டேப்லெட் எடுக்கிறாங்களான்னு பாருங்கள். அயன் டேப்லெட் எடுத்திருந்தாங்க, இல்லைன்னா டேப்லெட் போட்டுட்டு ஒரு 1 hour காஃபி ரொம்ப ஒரு சில ஸ்டடீஸ் என்ன சொல்லுங்கன்னா காஃபி இன்டேக் ஜாஸ்தியாக இருந்தால் கூட தைராய்டு கம்மியாகலான்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த கேஃபின் இன்டேக்கை கொஞ்சம் குறைச்சிக்கலாமான்னு பாருங்கள். இதோட ஒரு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இது சப்போஸ் 86 kgன்னு இருக்கிறனால 125 கூட தேவைப்படலாம். இதையும் தாண்டி நீங்கள் இல்லை நான் கரெக்டாக தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன், இன்னும் வந்து டிஎஸ்ஹெச் ஜாஸ்தியாக போச்சுன்னா உடம்புல கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சுகர் இருக்கான்னு பார்க்கணும். யூரினில் வந்து ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக போச்சுனாலும் தைராய்டு ஹார்மோன் நீங்கள் எவ்வளோ தான் போட்டிங்கனாலும் கம்மியாக இருக்கலாம். ஸோ யூரினில் ப்ரோட்டீன் போகுதான்னு பாருங்கள். குடலில் அந்த அப்சார்ப்ஷன் சொல்லணும், மால் அப்சார்ப்ஷன், குடலில் புண்ணு இருக்கான்னா அந்த அதுக்குள்ளே டெஸ்ட்டும் அந்த சத்து அப்சார்ப் ஆகிற அந்த டெஸ்ட்டு ஒரு சில டெஸ்ட்டுக்கு அதை எடுத்து பார்க்கணும். அதை எடுத்து பார்த்தா தான் நம்ம காரணம் கண்டுபிடிக்கணும். இதோட முக்கியமான காரணமாக வந்து நிறைய ஃபேக் மெடிசன்ஸ் இருக்குது. நம்ம தைராய்டு டேப்லெட்டு அன்றைக்கி ஒரு பேஷண்ட் பண்ணி வந்தாங்க, 300 300 மைக்ரோகிராம் எடுத்துகிட்டு இருந்தாங்க.
தைராய்டு நார்மலே ஆகலை, கம்மியாகவே இருக்குன்னாங்க. கடைசி பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய ஒரு சில மெடிக்கல் ஸ்டோர்ஸில் கொஞ்சம் ஃபேக் பேக்கேஜ், அதே கம்பெனி பேர் இருக்கும், ஆனால் வேறு யாரோ பேக்கேஜ் பண்ணி மாற்றி வந்துடுது. ஸோ நல்ல மெடிக்கல் ஸ்டோர் ஆகி வேறு மாத்திரை கூட நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி பார்க்கலாம், ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி. ஸோ நீங்கள் மெடிக்கல் ஸ்டோர் மாற்றிட்டு வேறு ஒரு கம்பெனிக்கு வாங்கி போட்ட கூட ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி ஒரு நல்ல மெடிக்கல் ஸ்டோரில் செக் பண்ணிவிட்டு மாத்திரையோட சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் டாக்டர். இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மெடிகேஷன் வரதுக்கு முன்னாடி நேச்சுரலாகவே நம்ம வந்து தைராய்டை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது டாக்டர்? நம்ம கையில் கிடையாது. ஸோ எனிவே மெடிகேஷன் எடுக்கணும். இதுக்கு என்ன நம்ம ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறீங்க. ப்ரிவென்ஷனுங்கிறது பெருசாக கிடையாது, ஏன்னா ஹெரிடிட்ரி, ஒரு சில நமக்கு காரணம் தெரியாது. ஓகே. ஸோ பட் வந்தோன்னா ஈஸிலி ட்ரீட்டபிள். எல்லோரும் நினைக்கிறாங்க தைராய்டுனா ரொம்ப பெரிய சீரியஸான பிரச்சனை நினைக்கிறேன், அப்படி ஒன்றும் கிடையாது. நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோன்னா நார்மலாக, பட் அவங்க முன்னாடி கேட்ட மாதிரி லைஃப் லாங்காக கண்டிப்பாக தைராய்டு டேப்லெட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா அந்த டேமேஜுங்கிறது வந்து பெர்மனெண்ட். ஓகே. அதுக்கப்புறம் உற்பத்தியே ஆகாது. ஸோ நீங்கள் வந்து அந்த டேப்லெட் ஆயுசு முழுக்க எடுக்கணும். நீங்கள் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் ஊருக்கு போயிட்டேன், நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டேப்லெட் ஒழுங்காக எடுக்காமல் இருப்பாங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னா தைராய்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரொலாங்டாக இப்போ ஒரு வருஷம் சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா அதனால ஞாபக மருதி ஜாஸ்தியாக வரும், டிமென்ஷன் சொல்லுவோம். இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து யாராவது சூப்பர்வைஸ் பண்ணணும். ஓகே. இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு என்னன்னா நான் டெய்லி எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க, பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா நிறைய நாள் மறந்துருப்பாங்க. நீங்கள் நல்லா பொறுமையாக உட்காந்து கேட்டிங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு பார்த்தோன்னா ஒரு 10 நாள் எடுக்காமல் இருந்திருப்பாங்க, என்றைக்குமே நார்மல் ஆகாது. அதனால் அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு கரெக்டாக எடுக்கிறாங்களா டெய்லி சூப்பர்வைஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஓகே டாக்டர். நிகழ்ச்சி அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா, கேட்குது, சொல்லுங்கள். இல்லை சார், எனக்கு வந்து குழந்தை பிறந்து 6 மாசத்துல வந்து தைராய்டு இருக்குன்னாங்க. சரி. அப்போ வந்து 98ல் இருந்துச்சு. சரி. 100 மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தேன், ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை சாப்பிட சொன்னாங்க. மறுபடியும் 6 மாசம் கழிச்சு டெஸ்ட் பண்ணதுல 23% இருக்குன்னாங்க. சரி. அப்புறம் 1.5 மாத்திரை போட சொன்னாங்க. சரி. போட்டுட்டு இருக்கேன். ஒரு மாசத்துக்கு 4 நாள் வீட்டுக்கு தூரம் தள்ளி வருது, ஒரு நாளைக்கு 5 நாள் தள்ளி வருது, ஒரு மாசத்துக்கு. புரியல, என்னம்மா சொன்னீங்க? தள்ளி வருது. ஓகே, தள்ளி வருது. சரி, சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. அது எதனால சார்? ஒருவேளை குழந்தை தங்காதா? இல்லைம்மா, நீங்கள் முதல்ல 6 மாதத்துக்கு முன்னாடி டெஸ்ட், இப்போ 6 மாதத்துக்கு அப்புறம் எடுத்த டெஸ்ட்னு படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் நார்மல் ஆகலை, கம்மியாகவே தான் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன விஷயங்கள் நீங்கள் முறையாக எடுக்கிறீங்களாங்கிறத முதல்ல டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில சென்டர்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா தைராய்டு மாத்திரை லூஸாக ஒரு கவருக்குள்ளே போட்டு கொடுக்குறாங்க, அதுவே தப்பானது. ஏன்னா அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டு கொடுத்து அதுக்குள்ளே ஒரு சில இது போட்டிருப்பாங்க, ஏன்னா மாத்திரை தரம் கெடாமல் இருக்கிறதுக்காக, டிகிரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. சப்போஸ் நீங்கள் லூஸாக பாக்கெட்டில் கவரில் வாங்கினீங்கன்னா அப்படி சாப்பிடாதீங்க. அப்படி மாத்திரை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாத்திரையில் தன்மை இருக்காது. ஸோ நல்ல மெடிக்கல் ஸ்டோரில் அந்த எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்து, நான் ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக டைமுக்கு விடாமல் எடுத்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோன் நார்மல் ஆகும். நீங்கள் இப்போ பிளான் பண்ணுறீங்களா டிஎஸ்ஹெச்ங்கிறது வந்து 2.5க்கு கீழே வரணும், வந்ததுக்கப்புறம் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் ப்ரெக்னன்சி. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க, கீதா கண்ணனுங்க. உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. தைராய்டு மாத்திரை காலையில் எத்தனை மணிக்கு போடணுங்க மினிமம்? எத்தனை மணிக்குன்னு இல்லை, நான் எத்தனை மணிக்கு? எங்கள் ஹஸ்பண்ட் ஒவ்வொரு நாள் 3 மணிக்கு போடுறாரு, 4 மணிக்கு போடுறாரு. எனக்கும் இருக்கு, டைம் கரெக்டாக போடுறது இல்லை. டைம் கரெக்டாக போடணுமா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எப்போ எந்திரிக்கிறீங்களோ அப்போ போட்டுக்கோங்க, மாத்திரை எடுத்துக்கோங்க. அப்படிங்களா? ஆனால் இன்னொரு சந்தேகங்க, சொல்லுங்க. மாத்திரையை போட்டுட்டு அந்த ஒரு 1 hour கேப் விடுக்கிறது பெட்டர். அட்லீஸ்ட் மினிமம் 30 minutes கேப் விட்டுக்கணும். ஓ சரி. நடுவில் என்னைக்காவது மறந்துட்டா பிரச்சனை இல்லைங்களா? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, என்னைக்காவது மறந்துட்டீங்கன்னா, சப்போஸ் இன்னைக்கு மாத்திரை எடுக்க மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு விட்ட மாத்திரை நாளைக்கு சேர்த்து போடணும். அந்த கால் கட் ஆகிட்டாங்க டாக்டர். இதுவே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நான் பெங்களூர்லேருந்து ஸ்ரீதேவி பேசுகிறேன் சார். உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க ஸ்ரீதேவி டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு வந்து ஒரு 8 months பிஃபோர் வந்து யூட்ரஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணாங்க டாக்டர். சரி. அந்த மேஜர் ஆப்ரேஷன் பண்ண பிறகு வித்தின் அ மந்த் எனக்கு வந்து பயங்கரமா வெயிட் போட்டுச்சுங்க டாக்டர். அதாவது எப்படின்னா டே பை டே எனக்கு வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சது.
என்னோட கண்ட்ரோல் இல்லாம வெயிட் போடுற மாதிரி. ஸோ அதுக்காக வந்து அண்ட் தென் இர்ரெகுலர் பீரியட்ஸும் இருந்துச்சு. ஸோ டாக்டர் கிட்ட போயிட்டு கைனகாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணும் பொழுது அப்பதான் வந்து டெஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது தைராய்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி. ஸோ என்னோட தைராய்டு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா T3 வந்து 118, T4 7.33, TSH வந்து 5.42 டாக்டர். இந்த ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டா? TSH 5.42 ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டா? ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ரிப்போர்ட்டான்னு கேட்குறேன். இல்லைங்க டாக்டர், ஃபர்ஸ்ட் எடுத்தப்போ வந்து 9 சம்திங் இருந்துச்சு. TSH 9 இருந்தது. ஓகே. TSH அப்போ வந்து 25 mg எடுக்க சொன்னாங்க. ஓகே. இப்போ வந்து 5.42க்கு வந்து 50 mg எடுக்க சொல்லியிருக்காங்க டாக்டர். ஓகே, அதான் நான் சொன்ன மாதிரி TSH உங்கள் பாடி வெயிட் பார்த்துக்கோங்க. நீங்கள் TSH 9ங்கிறது என்னென்னா ஆல்மோஸ்ட் தைராய்டு ஹார்மோன் கம்மியாக இருக்கிறதா காமிக்குது. ஸோ உங்கள் பாடி வெயிட் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 75 kg 80 kg இருந்தால் உங்களுக்கு 100 மைக்ரோகிராம் தேவைப்படலாம். ஸோ உங்களுடைய ஆவரேஜ் வெயிட் 50 இருந்துச்சுன்னா ஒரு 75 மைக்ரோகிராம் தேவைப்படலாம். ஸோ நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கூட்டிகிட்டு நீங்கள் TSH அரௌண்ட் ஒரு 0.5லேருந்து 3க்குள்ளே வந்துச்சுன்னா அந்த டோஸில் எந்த டோஸில் உங்களுக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே வருதோ அந்த டோஸில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், எனிவே தைராய்டிலேருந்து வந்து நம்ம சேஃபாக இருக்கணும், நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி சொல்லலாம் டாக்டர், மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி? மெயினாக இது வந்து ஏன்னா லேடிஸ் தான் இப்போ கேரி பண்ணுறாங்கிறனால என்றைக்குமே ப்ரெக்னென்சி முன்னாடி தைராய்டு டெஸ்ட் பண்ணிக்கிற ஒரு நல்ல விஷயம். அப்படி டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் முறையான வைத்தியம், கரெக்டான டாக்டர் போய் பார்த்து முறையான வைத்தியம் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா குழந்தைய பாதிக்காமல் இருக்கிறதுக்கு. மூணாவது என்ன நான் என்னோடதில் கவனிச்சதுன்னா, நிறைய பேர் உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு நான் டோஸ் ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு 200 ஆக்கினேன். ஏற்கனவே உங்களுக்கு தைராய்டு கம்மியாக இருந்தது. 200 ஏன் ஆக்கினா ப்ரெக்னென்சியில் ஜாஸ்தியாக தேவைப்படும் டோஸ். ஆக்கினது என்னென்னா, இல்லை பக்கத்து வீட்டுக்காரமா டாக்டர் பவர்ஃபுல்லாக எழுதி கொடுத்துட்டாங்க, குழந்தைய பாதிக்குன்னு சொல்லிட்டு அவங்க மாத்திரையை குறைச்சிட்டாங்க பழையபடி 100க்கு. முக்கியமாக என்ன கவனிச்சுக்கணுன்னா, நம்ம லேப் ரிப்போர்ட்டிங் ப்ரெக்னென்சியில் முதல்ல லேப் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு லேப் வந்துருச்சு. லேப் வந்து உண்மையிலேயே ஸ்டாண்டர்டாங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் ப்ரெக்னென்ட் இல்லாமல் இருக்கிற அந்த ரேஞ்சு தான் வந்து உங்களுக்கு லேப் ரிப்போர்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ப்ரெக்னென்சியில் நார்மலாகவே தைராய்டு ஹார்மோன் கூட்டி தான் காமிக்கும் உங்களுக்கு. பாடி கரெக்டான மெடிகேஷன் எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால் அந்த லேப் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ண வேண்டாம். ஓகே டாக்டர். ஸோ நார்மலாக கொடுக்குற மெடிகேஷன் கரெக்டாக இருக்கணும், ஃப்ரீக்வெண்ட் ஃபாலோ அப். ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் தைராய்டு ஹார்மோன் கம்மியாகவும் இருந்தாலும் கூடுதலாக இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி கரெக்டான அளவில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே டாக்டர், இந்த வேர்ல்ட் தைராய்டு டேல வந்து இன்றைக்கி நிறைய அவேர்னஸ், அதிக பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் மக்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ. இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.